நீங்க ஆஸ் இட் இஸ் பிளான் படி அவளை பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. அப்பதான் அவ பைத்தியம் தெளிஞ்சா ஒரு கையெழுத்தாவது வாங்க முடியும். நான் இங்கேயே இருந்து அவன் கதைய தீர்க்க வேண்டிய விதத்துல தீர்த்துட்டு அவ கதைக்கு வாரேன். போங்க. தோட்டா, ஹலோ பாஸ், நான் சொல்றதெல்லாம் புரியுதா? நீ என்ன செவியோ ஏது செவியோ தெரியாது. அந்த வேலுச்சாமிய சமமாக்கி கொண்டு வர நான் அவனுக்கு சமாதி கட்ட சமத்தியோட காத்துட்டு இருக்கேன். அந்த ஏன்டா நின்னுடுச்சு? கார்பரேட்டர் அடைக்கிற மாதிரி இருக்கு சார். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கிளீன் பண்ணி ரெடி பண்ணிடுறேன். இவன் ஒருத்தையா எங்கேயாவது போகும்போது கார்பரேட்டர் ரிப்பேரு, காலேஜ் ரிப்பேரு. சார், என்னடா அவசரமா கொஞ்சம் பாத்ரூம் வருது சார். அடக்கிக்கடா. நீங்க சொல்றதுக்காக நான் வேணாலும் அடக்கிக்கலாம். ஆனா இந்த அம்மாவால அடக்கிக்க முடியாதே. சரி சரி, போயிட்டு சொல்லு. சார், இவங்க பைத்தியம் சார். எங்கேயாவது போயிட போறாங்க. நானும் கூட போயிட்டா. அதுவும் கரெக்ட் தான். ஜாக்கிரதை ஆச்சு போயிட்டு வா. என்ன மீறி இங்க என்ன நடந்துடும்? நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. நர்க்கா மிஸ் ஆயிடுவா பாக்குறேன். போ. வண்டி ரெடியாடா? வண்டி இன்னும் ரிப்பேர் ஆகல. பாபுவோட பிளான் படி அந்த பொண்ணை இன்ட்ரெஸ்ட் போட்டு அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? டோன்ட் வரி, அவ கராத்தேல பிளாக் பெல்ட் சாம்பியன். பாபு சொன்னபடி நம்ம அனாத ஆசிரமம் கிட்ட போயிடுவோமா? சாப், அந்த பொடியும் லலிதம்மா நம்ம கிட்ட தப்பிச்சிட்டாங்க சாப். அந்த பொடியனை எப்படியாவது பிடிச்சு பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு கொண்டு வாங்க. இல்ல உங்களை காவு கொடுத்துருவேன். ஆட்டோ சீக்கிரம். லலிதாமா சித்தி பைங்களால உங்க மகன் பாபுக்கும் லலிதாமாவுக்கும் ஆபத்து தம்பி. இப்பதான் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு அம்மாவும் உங்க மகன் பாவும் போயிருக்காப்ல. அந்த தடிப்பைய பிரகாஷ் நீங்க வர்றது தெரிஞ்சு வர்ற வழியிலே தீர்த்து கிட சொல்லிட்டான் தம்பி.
இதுங்களை உயிரோட பாக்குறதுக்கு அந்த டீச்சரும் லலிதாவும் வருவாங்க. அதுங்களை பத்திரமா பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்துடும். வரட்டுமா? அம்மா, அந்த பாவிங்க குழந்தைகளை கொண்டு போயிட்டாங்க அம்மா. மறுபடியும் அவங்கள உயிரோட பார்க்கணும்னா உங்களை பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வர சொல்லி இருக்காங்க அம்மா. இந்த பாடுபட்டானே இந்த பத்மாஷா கொண்டு வந்துட்டேன் சாப். வாடா, என் நன்றி உள்ள நாயே வா. அந்த குட்டி சாத்தா நீங்க கொண்டு வா. சாப், இந்த பத்மாஷால உங்க ரெண்டு தம்பியும் மறுகையா சாப்? கேள்விப்பட்டா. வாடா, என் குட்டியை கெடுக்க வந்தவனே, என் வம்சத்தை அழிக்க வந்தவனே. வாத்தா வரட்டும், ஒரு கையெழுத்த வாங்கிட்டு கதையை முடிக்கிறேன். அவனை விட்டுருங்க பாபு. எப்படி ஒண்ணு பண்ணாரு, அவரை விட்டு. இப்ப ஒத்துக்கிறியே, அப்ப ஒத்துக்கிட்டியா? தாயும் பிள்ளையும் சேர்ந்து நாடகமாடி அறைங்க. என்ன முட்டாளாக பாத்தீங்க இல்ல? இங்க பா, காலாகாலமா கையில வச்சுக்கிட்டு அலையிறேனே இந்த காகிதம், இதுல ஒரு கையெழுத்து போட்டு போட்டு சொத்து எல்லாம் பேருக்கு மாத்திரு. இல்ல ஆத்தா ஓ முன்னாடியே உன் பிள்ளைய அந்த ஆத்தாளுக்கு பலி கொடுத்துருவேன். போட அவனை வாய திறந்த வந்துருவேன். என் பிள்ளைய ஒண்ணு பண்ணிடாத. ஒரே ஒரே விட்டு
பாபு உனக்கு கூட ஆகலையே. பாபு அப்பா பாத்தியா? பூந்து விளையாடுறாருமா. என்னங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாபு எப்படியோ அந்த ஆத்தா எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சுட்டா, நம்மள ஜெயிக்க வச்சுட்டா. எல்லாத்துக்கும் மேல உனக்கு தாங்க சபாஷ் சொல்லணும். நீ சாதாரண பாபு இல்ல, சபாஷ் பாபு. அவன் யார் பிள்ளை? அவங்க அப்பா பிள்ளையாச்சே.